சிவ பேசுவோம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் வனிதா மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசீஸ் ஆஃப் ஸ்பைனல் காலம் அண்ட் வர்மா பாயிண்ட்ஸ், அதாவது வர்மா மெடிசின்ஸ். பொதுவாக வந்து நம்ம ஸ்பைனல் காலம் நம்ம சொல்றோம்ல, சர்விக்கல், தொராசிக், சாக்ரல். அப்போ இந்த கழுத்து பகுதி, நெஞ்செலும்புக்கு பின்னாடி இருக்க பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா பாக்குறோம். அப்போ சர்விக்கல் இன்னைக்கு வந்து நம்ம பாயிண்ட் வைஸ் போகாம எந்தெந்த ப்ராப்ளம் எப்படி வருது, அதை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம், எந்த அளவு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப பொதுவா நம்ம கழுத்து, இந்த ஃபேஸ்ல, இந்த கழுத்துல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ், அதாவது திடீர்னு இந்த சில வாயுக்கு பெல்ஸ் பல்சி, ட்ரைஜிம் நியூராலஜியா, ஃபேஷியல் பேரலிசிஸ், இல்லை கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாய், நாக்கு, திடீர்னு ஸ்டாமரிங் ஆகுது, நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்களுக்கு ஸ்டாமரிங் அதிகமாக வருது. இந்த மாதிரி காரணம் எல்லாமே எதனால வருது, ஏன் சடனா வருது அப்படின்றதான். இப்போ வந்து பொதுவா நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ஸ்ட்ரெஸ் எதனால வருது, ஏக்கம். அப்ப எதிர்ப்பு நம்ம குறைச்சாவே நம்மளோட ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா குறையும். எதிர்பார்க்க கூடாது, அதுக்குள்ள நம்ம எவ்வளவு எடுக்கணும் கண்டிப்பா. எந்த மாதிரி பண்றோம் அப்படின்றது சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவைகள் நம்ம அப்போ நம்ம கூட முயற்சி பண்ணுங்க. முயற்சி யோசிக்க ஆகும்போது மூளை, அதுக்குள்ள மூளை நம்ம வயிற்றுல இருந்துதான் பசி எடுக்கும் போது அந்த பசியோட ஹார்மோன் அதை நம்ம பிரெயினுக்கு போகுது, பசிக்குது. இப்போ ஒருத்தவங்க கிள்றாங்க, அது கிள்ளுது, எல்லாம் பிரெயின்ல இருந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கும். அப்ப அந்த பிரெயினுக்கு நீங்க அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது அதோட வேலைகள் வந்து ஹீட் ஆகும். இப்போ உச்சந்தலையில இப்படி நீங்க தொட்டிங்கனாவே நிறைய பேருக்கு ஹீட் தெரியும். அப்ப அது எந்த அளவுக்கு அந்த ஹீட் தெரியுதோ அந்த அளவுக்கு அவங்க பிரெயின் ஹீட்டா இருக்கு, அவங்களோட யோசிக்கிற திறன் குறையும். நம்மளுக்கு ஆகாம கூலா நம்ம இருந்தாவே நம்மளோட பிரச்சனைகளை வராம நம்ம தடுக்க முடியும். நம்ம பிரபஞ்ச பேராற்றல், நம்ம இறைவனும் நம்ம ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் யாரு வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு இறைவன் நம்ம சொல்றோம். அப்ப அந்த இறைவனை நல்லா எப்பயுமே வழிபட்டுட்டே வந்தீங்கன்னாவே, அதாவது ஹீட்டுங்கிற விஷயம் அதிகமாகாம நம்ம பார்த்துக்கணும். அது பார்த்தாவே நம்மளோட பாடியில உண்டான பிரச்சனைகள் அதுவாகவே சரியாகும். இப்போ பொதுவாகவே நம்ம C1, C2, C3, C4, C5, C6, C7 இந்த செர்விக்கல் ஃபுல்லா பார்த்துக்கிறது C7. அப்போ இதுதான் நம்ம ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு எல்லாம் பார்த்துக்கிறது. அதே மாதிரி தொராசிக் T1, T2, T3, T4, T5, T6, T7, T8, T9, T10, T11, T12 இது எல்லாமே தொராசிக் வெர்டிப்ரம் பாதுகாக்கிறது. எதுன்னா நம்ம குனிஞ்சு நிமிர்றது, திரும்புறது, செய்யறது, இது எல்லாமே நம்மளுக்கு தொராசிக் கேவிட்டி பாதுகாக்கும். லம்பார் L1, L2, L3, L4, L5 இந்த லம்பார் வந்து என்ன செய்யணும், நம்ம சயாட்டிகா நர்வ், பேக் பெயின், டிஸ்க் பல்ஜு, இது எல்லாத்தையுமே பார்க்கறது லம்பார். கடைசியா பார்க்கறது சாக்ரல். S1, S2, S3, S4, S5 இது வந்து சாக்ரல் ரீஜியன். காக்கக்ஸ் போன் இது எல்லாமே நம்ம அடித்தண்டுவடும்.
சில பேருக்கு உட்கார இடத்துலலாம் வலி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காக்கக்ஸ் போன்ல வந்து சில கம்ப்ரெஷனும் தேய்மானமும் இருக்கும். அந்த தேய்மானத்துல வலி வரும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவுல இருக்கிறது டிஸ்க். அப்ப அந்த டிஸ்க்ல வந்து நம்மளுக்கு பல்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி வலி, இழுக்கிற மாதிரி வலி, இது எல்லாமே அந்த கம்ப்ரெஷனால வரக்கூடியது. அப்ப அந்த தொராசிக் நர்வ், மீடியல் நர்வ், ரேடியல் நர்வ், அல்னா நர்வ், இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட நர்வ்ஸ் ஆஃப் ஸ்பைன் இருக்கு. இப்போ கழுத்து ரீஜியன்ல பாத்தீங்கன்னா லெசர் ஆக்குபிட்டல் நர்வ், கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ், டிரான்ஸ்வர்ஸ் cervical nerve, supraclavicular nerve, பெரனிக் நர்வ், இந்த மாதிரி 5 நர்வ் வந்து cervical flex அந்த இதை பாதுகாக்கிறது. பிரான்சியல் ஃபிளெக்ஸ் அதை வந்து பாதுகாக்கிறது ஆக்சிலரி நர்வ், மஸ்குலோ கண்டினியூஸ் நர்வ், தொராசிக் நர்வ், மீடியன் நர்வ், ரேடியல் நர்வ், அல்னா நர்வ், இந்த மாதிரி நர்வ் எல்லாமே தொராசிக் ரீஜியனை பாதுகாக்கிறது. லம்பா நர்வ் பார்த்தீங்கன்னா லிப்போ ஹைப்போ கேஸ்ட்ரிக் நர்வ், ஜெனிட்டோ ஃபெமோரல் நர்வ், லினோ ஜூனியல் நர்வ், lateral femoral continuous nerve, obstacular nerve, இது வந்து லம்பார். சாக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபிட்டல் நர்வ், ஃபெமோரல் நர்வ், சுப்பீரியர் இன்ஃபீரியர் குளுட்டல் நர்வ், சயாட்டிகா நர்வ், ஸ்பாசனியஸ் நர்வ். அப்போ இத்தனை நர்வ் வந்து நம்ம முதுகு தண்டுவடத்துல வந்து இருக்கு. அப்போ ஒவ்வொரு நர்வ் கம்ப்ரஸ் ஆகும் போதும் அந்தந்த நரம்பு பாதிப்பாகுது. அப்ப அந்த நரம்புக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் கொடுக்கற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கணும், அப்ப அந்த அழுத்தங்கள் கொடுக்கும் போது அந்த வியாதி எப்படி சரியாகுதுன்னு இன்னைக்கு நான் சொல்ல போனோம். அப்போ நம்மளோட முதுகு வலி பொதுவா வந்து முதுகு ரிலேட்டடா வீக்னஸ் எப்ப ஆகும்னா நம்ம ஒரு வெயிட் வந்து நின்றுட்டே குனிஞ்சு தூக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி தூக்கும் போதுதான் வந்து முதுகு கேட்ச் ஆகுது, கேஸ்ட்ரிக் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பைக் ஓட்டிட்டே போறோம், இந்த கையோ இல்ல இந்த கையோ ஒரு நம்னஸ் வருது அப்படின்னா கழுத்து இருக்குல்ல, அந்த கழுத்து வந்து ஸ்லோவா இந்த லெஃப்ட் ஸ்ட்ரெயிட் ரைட்டு இந்த மாதிரி ஸ்லோவா நீங்க டேர்ன் பண்ணும்போது கையில இருக்க நம்னஸ் வந்து நல்லபடியா உங்களுக்கு வந்து உடனே இன்ஸ்டன்டாவே அந்த நம்னஸ் இருக்காது. அதே மாதிரி நம்ம கழுத்துன பப்ளிக்ல பண்ணலாம், ஆனா இடுப்புக்கு கீழே காலில் நம்னஸ் வரும்போது நீங்க ஹிப்பை வந்து நம்ம மாவாட்டுவோம்ல, இப்ப ஆட்டுறதுல இப்ப கிரைண்டர் இருந்தாலும் வந்து அந்த மாவாட்டுற மாதிரி நம்ம ஹிப்பை வந்து ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா காலுக்கு கீழே பிளட் சர்க்குலேஷன் சரியாகும். ஏன் அப்படின்னா ஒரே பொசிஷன்ல நம்ம இருக்கும்போது சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் வந்து ஸ்டாக்னேட் ஆகும். அப்ப அந்த ஸ்டாக்னேஷன் வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும்னா சின்ன சின்ன மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவோம். நம்ம ஜென்ரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கைங்க இந்த மாதிரி செய்யறது, மேல கீழே ஏத்துறது, இப்படி பண்றது, டாடாஸ்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம செய்யும் போது நம்ம கை காலுக்குண்டான பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பெயின் வராது. ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அக்குமுலேஷன் ஆஃப் பிளட் வந்து ஸ்டோர்ஸ் இன் பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது ஒரே இடத்துல அது இருந்தா மட்டுமே தான் நம்மளுக்கு பாடியில வந்து எனக்கு முட்டில வலிக்குது, இடுப்புல வலிக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்றோம். அப்ப நம்ம அதுக்கு உண்டான சின்ன சின்ன ஆசனாஸ் நம்ம பண்ணோம்னா அந்த சர்க்குலேஷன் சரியாகி உடனே, அதாவது கிரானிக்கா இருக்கவங்களுக்கு லேட் ஆகும் நம்ம சரி பண்றது. அக்யூட் கண்டிஷன் இப்பதான் ஒரு மாசமா இருக்கு, 10 நாளா இருக்கு, இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல நம்ம கொடுக்குற ப்ரெஷர்ல உடனே சரியாகும். அப்போ நம்ம சர்விக்கல் பெயின் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா
ஏதோ ஒண்ணு வெயிட்லெஸ்ஸா எல்லார் வீட்லயும் இருக்கும். இது வந்து ரிமோட் செட், ஆனா நீங்க இது எடுக்க வேணாம். இஞ்சி இஞ்சி வெள்ளமெல்லாம் தட்டுற கல் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி இடத்துல டேப் பண்ணணும். அதாவது யாருக்கு வழியோ அவங்க மேல அந்த வெயிட் அதிகமா இருக்கக்கூடாது, உங்க கையில தான் அந்த வெயிட் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி முதுகு ஃபுல்லா எங்க தேவையோ அந்த மாதிரி ஸ்லோவா நம்ம தட்டணும். இது தட்டும் போது கொஞ்சம் பெயின் குறையும். அதே மாதிரி எல்லா வீட்லயுமே பெயின் ஆயில் ஜெனரலா இருக்கும். அப்போ இந்த சர்விக்கல் சுத்தி நீங்க குனிஞ்சிங்கனாவே ஒரு முட்டு மாதிரி தெரியும். அந்த முட்டுல தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றி ஸ்லைட்டா இந்த 3 விரல் வச்சு மசாஜ் நல்லா கொடுக்கலாம். அந்த மசாஜ் கொடுக்கும் போது இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் அந்த இதுனா இப்போ இதுதான் அந்த இப்போ குனியும் போது அந்த முட்டு மாதிரி தெரியுதுல, இதுதான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 3 விரல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி இந்த சைடு வலது பக்கம் இடது பக்கம் இந்த மாதிரி தேய்ச்சி அப்படியே கீழே நடுவுல இந்த சென்டர்ல வலது பக்கம் இடது பக்கம், அதே மாதிரி இந்த இடத்துல 3 தடவை தேய்ச்சி திருப்பி கீழே திருப்பி 3 தடவை பண்ணி வலது பக்கம் இடது பக்கம், இந்த மாதிரி 5 முடிச்சு இருக்கு நம்ம முதுகுல. இது வந்து நான் முதுகா வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி 5 முடிச்சு நம்ம உடம்புல இருக்கு. அப்ப அந்த 5 முடிச்சுலையும் எப்ப நம்மளுக்கு ஸ்டாக்னேஷன் ஆகுதோ அப்பதான் பிரச்சனைகள் வரும். அதாவது பிளாக்கேஜஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின். ஏன் இப்படி இதுவே பேசுறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாலதான் ஹீட் ஆகுது. ஹீட் தான் அப்போ நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகாம ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கிட்டோம்னாவே நம்ம டாக்டர் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு விஷயங்களும் செய்யறதுக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லாம போகும். அப்போ ஏன் இதை முக்கியமா நான் அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னா, மசாஜஸ் வந்து இந்த பெருமுடிச்சு இந்த 5 முடிச்சுதான் நம்ம உடம்புல வந்து முக்கியமானது. அப்ப அந்த 5 முடிச்சு இந்த மாதிரி வலது இடது அப்படியே கீழே இறக்கி 3 தடவை சுழற்சி பண்ணி வலது, திருப்பி 3 தடவை சுழற்சி பண்ணி இடது, திருப்பி 3 தடவை சுழற்சி பண்ணி கீழே, திருப்பி 3 தடவை சுழற்சி பண்ணி வலது, திருப்பி 3 தடவை சுழற்சி பண்ணி இடது, அதே மாதிரி 3 தடவை சுழற்சி பண்ணி கீழே. இந்த மாதிரி 5 முடிச்சு இருக்கு. இந்த 5 முடிச்சு நம்ம ஸ்பைனல் காலம்ல பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்பைனல் காலத்துல இருந்து 1.5 விரல் தள்ளி இந்த ரீஜியன்ல நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து 1.5 விரல் தள்ளி, அப்போ இந்த நடு 2வது லைன் 3வது லைன் 1 2 3 அந்த 3 லைன்ஸ் வந்து நம்ம தேய்ச்சி பண்ணும்போது, இப்போ ஒவ்வொரு ரிப்பா நம்ம பண்ணும்போது அதுக்கு உண்டான ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி பண்ணும்போது மொத்தமா நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம இப்படி வச்சு ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்க்கும் போது, இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கும் போது சில இப்போ இங்க வந்து பிளாக்கேஜஸ் இல்லை, அதனால டக்குன்னு வருது. ஆனா பிளாக் இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டியும் உடைக்கணும் மீன்ஸ் கல்லை தூக்கி போட்டு உடைக்கிறது கிடையாது. மெல்ல மெல்ல எண்ணெயை வச்சு உருவணும். எண்ணெயை வச்சு மெல்ல ஸ்லோவா ரிலாக்ஸா அதை அமைக்கி உருவணும். ஒரு 2-3 நாள் ஆகும். அக்யூட்டா கொஞ்ச நாளாதான் இருக்குன்னா உடனே சரியாயிரும். ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அது வந்து லேட் ஆகும். அப்போ நம்ம மெல்ல இதை உருவி விட நம்மளுக்கு வந்து வலி நல்லா சரியாகும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம பேக்ல இருக்க ஸ்பைனல், அதாவது ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் நடுவுல இருக்க அந்த டிஸ்க் தக்க, அது வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நார் மாதிரி, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மட்டன் சிக்கன் எல்லாம் பிச்சு ஒரு நார் மாதிரி வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த நாரோட டிஸ்க், அதோட லூப்ரிகண்ட் ஆயில் சுரப்பி தான் ஃபர்ஸ்ட் குறையும். ஆயில் சுரப்பி குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இது ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்த வந்து ஸ்பாயில் ஆக்குறது. அப்போ இதுக்குதான் வந்து ட்ராக்ஷன் சொல்லிட்டு கொடுப்பாங்க.
ஆனா நம்ம அக்குபஞ்சர்லயோ வர்மாலையோ என்ன செய்யணும்னா இந்த இடத்த சுத்தி நம்ம அதிகமான நீடில்ஸ் போடணும். அப்ப அந்த டிஸ்க சுத்தி நம்ம மசாஜஸ் கொடுக்கும்போது அதுக்கு இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பேபி ஆயில் போட்டு செஞ்சு எப்படி நம்ம ஷைனிங் ஆக்குறோமோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இதுக்கு 2 இதுக்கு நடுவில் டிஸ்கை வந்து க்ரோத் பண்ணணும். அப்போ நம்ம வந்து ஒரு நம்ம என்ன சொல்லணும், எலும்புமுறிவு இடத்துக்குள்ள நம்ம போனோம்னா ஒரு 3 to 4 வீக்ஸ் சொல்றாங்க கட்டு போட்டு வச்சு அதை ஒண்ணு சேர்றதுக்கு. அந்த மாதிரி நம்ம உடம்ப வந்து 3 வீக்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட். டிஸ்க் பல்ஜ் இருக்கவங்க, சயாட்டிக் நர்வ் இருக்கவங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்க அந்த இடத்துக்கு என்ன சுரப்பி வரும், டிஸ்க் க்ரோத் ஆகும், பிரச்சனைகள் எதுவும் வராத அளவுக்கு அது பாதுகாக்கும். அந்த இடத்த சுத்தி லைட்டா ஆயில் போட்டு தேய்ச்சி கிழி ஒத்தனம் நல்லா கொடுத்து சுத்தி எல்லாம் கொடுத்து செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆக்காத அளவுக்கு அவங்கள நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லாத அளவுக்கு நம்மளால சரிப்படுத்தி கொடுக்க முடியும். ஏன்னா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனன்றது எடுத்தும் கவுத்தும் செய்ய முடியாது. ஸ்வெல்லிங் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஹீட் சிம்டம் அதிகமா இருந்துச்சுன்னா கிளி ஒத்தனம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா 2-3 வாரத்துல அந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டாக்டர் டவுட்ஸ் கேட்டீங்கன்னா நல்லா கிளியர் பண்ணுவாங்க. வேற எதுவும் சந்தேகம் வந்தா இதை பத்தி நீங்க கேட்கலாம். கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது சார், கேக்குது சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். வர கிளம்பணும். ஓகே சார். திருச்சி தேங்க்யூ.